ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல் நாள் தானே ஏதோ ஜாகிங் போகணுன்னு சொல்கிறா, ஆனால் போக போக பழகிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாகிங் போகும்போது கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒரு மாமா கூட நல்லா தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் டைம் ஆக ஆக மதியம் என்ன பண்ணாங்க, வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மேலே ஷால் கூட அவங்க சொல்லியும் போடாமல் வந்ததுனால அவ்வளோ வேகமாக ஓடினதுனால அவருடைய மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே லட்சுமி லட்சுமி அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே எந்திரிச்சு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்கும்போது, என்ன ரோட்டில் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ வேகமாக ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வரான், மேலே ஒரு துப்பட்டா கூட போடுறது கிடையாது, என்னது இதெல்லாம், போனால் போட்டும் ஜாகிங் தானே எதுன்னு சொல்லிட்டு விட்டா போக போக என்னமோ வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராத லட்சுமி, இதெல்லாம் இன்னையோட கடைசியாக இருக்கட்டும், இனிமேல் நாளையிலேருந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதி அவங்க எது சொன்னாலும் ஏட்டிக்க போட்டியா, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே நான் போனேன், என்னமோ நான் செஞ்சது தப்புன்ற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னமோ சரின்னு தாம்மா தோணுச்சு, போயிட்டு வரட்டும்னு விட்டோம், ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே வேணான்னு தானே சொன்னோம், நீ தான் பிடிவாதமாக போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன், அதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம், ஆனால் நீ என்னமோ எது என்ன சொன்னாலையும் எதிர்த்து பேசிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு தான் நீ எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னம்மா இது, நான் போகும்போதே துப்பட்டா போட்டுட்டு போடேன்னு அவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ உன் பாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு காதில் வாங்காத மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. துப்பட்டா போட்டுட்டு யாராச்சும் ஜாகிங் போவாங்களா அப்படின்னு மதி கேட்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா என்னது இது, இப்படி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும், நான் ஜாகிங் போக தான் செய்வேன், ஜாகிங் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய பாட்டுக்கு ஷாக்ஸை கழட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. என்னடி இது, நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவள் பாட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறோம், அதானே நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் மதி பாட்டுக்கு உள்ளே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நான் சொல்கிறதே திருப்பி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சுரேஷ் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கவும், இந்தம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஏதோ அவங்க கிட்ட பேசி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, அப்பா அம்மா பேசுனா மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ட்டு சொன்ன உடனே மதி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு, வீட்டில் ஒரு விஷயத்த செய்ய வேணான்னு சொன்னால் அதை நீ செய்யாமல் இருக்கணும், அவங்க சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு நான் இனிமேல் ரெகுலராக ஜாகிங் போக தான் செய்வேன், என்னை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்கவும், அப்போ நாளைக்கே திரும்பவும் என்னை வேலைக்கு போக வேணாம்னு சொன்னால் அதையும் நான் கேட்கணுமா, இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் கேட்கணுமா, இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் போயிடணுமா, உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், அது என்ன ஒருத்தரை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி மதிய பேசிட்டு அவங்க பாட்டுக்கு குளிக்க போயிடுறாங்க. சுரேஷ் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோவப்பட்டு செவத்துலேயே முட்டிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சுரேஷால் கூட சுரேஷ் மதியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சுரேஷாவாக இருந்தார். எப்போ மதியை கல்யாணம் பண்ணிட்டு மதி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்பத்துலேருந்து சுரேஷ் மதிக்கு பயந்து தான் இருக்காரு. அதுக்கப்புறமே கிச்சனில் அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது, என்னடி இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன அத்தை பண்ண சொல்கிறீங்க, நான் அவங்களுக்கு ஏதாச்சும் கற்றுக் கொடுத்தேன், இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களா முடிவெடுத்து எல்லாத்தையும் அவங்களா செஞ்சிட்ருக்காங்க. இதை நீங்கள் மதிக்கிட்ட தான் கேட்கணும், மதிக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு என்கிட்ட வந்து பேசுகிறீங்களா, இதில் நீங்கள் என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னமோ, ஏண்டி நீ அவளுக்கு அக்கா தானே, நீ அவளுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு, நீங்கள் சொல்லியே புரியாத மதிக்கு நான் சொன்னால் மட்டும் புரிஞ்சிடவா போதாத்தா அப்படின்னும், என்னடி இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீ அவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, அவ கூட சேர்ந்து உனக்கும் இப்படி ஆயிடுச்சா, ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏதாச்சும் எடுத்து சொல்லுவியான்னு பார்த்தா என்கிட்டயே நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மதியம் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க அத்தை வாய் ஆடணுமே அப்படியே சைலண்ட் ஆகிடுது. இதை பார்த்த உடனே மதிக்கு அப்போ இந்த வீட்டில் எல்லாருக்குமே பயம் இருக்குடா அப்படின்ற விஷயத்த நம்ம மலரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன 7:30 மணிக்கெல்லாம் காலேஜ் போறியா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோ சீக்கிரம் மலர் எப்படி சமைப்பா, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குல்ல, அவள் காலையில் எந்திரிச்சாலும் அது இதை செய்கிறதுக்கு எப்படி 8 மணி ஆயிரும், 8 மணிக்கு மேலே எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும், நீ என்ன 7:30 மணிக்கெல்லாம் போகிற, அவள் எப்படி சமைப்பா அவ்வளோ சீக்கிரம், நீயும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஜாகிங் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஓட்டிடுற, அப்புறம் அவள் எல்லாத்தையும் எப்படி செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாரையும் மாதிரியும் நான் உங்ககிட்ட மெனு கொடுத்து எனக்கு இதுதான் வேணும்னால நான் சமைக்க சொல்ல மாட்டேன்,
நான் சாப்பிட்றது எல்லாமே ஒரு ஹெல்த்தி ஜூஸும் அதுக்கப்புறம் சாலடும் மட்டும்தான். அதை நானே கட் பண்ணிப்பேன். இதோ வீட்டிலே வெஜிடபிள் காய்கறி எல்லாம் இருக்குது, இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். அவங்கள எக்ஸ்ட்ராவாக நான் வேலைலாம் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீ அவ்வளோதான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதியத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியத்துக்கு கொண்டக்கடலையோ இல்லை வேறு ஏதாச்சும் கொட்டையோ அவிச்சு ஸோ சாப்பிட்டுப்பேன். அது மட்டும் இல்லாமல் மதியத்தில் வேணும்னா தர்ட் ரைஸ் இல்லைனா லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சிம்பிளாக தான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நைட்டுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு அப்பயும் ஹெல்த்தி ஃபுட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. இப்படி 3 வேளையும் காய்கறியும் சோறு தின்னாமல் இதே தின்னுட்டு இருந்தா எப்படி மனுஷன் உயிர் வாழ்றது அப்படின்னுவோம். ஏன் என்னை பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு, நான் இவ்வளோ நாளாக எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும். ஆமாம்மா நீ இருப்ப, நீ சாப்பிட்டுட்டு நீ பட்னியாக இருப்ப, உன்ன மாதிரியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது, நல்லா வயிறு நிறைய சாப்பாடை சாப்பிட்டாதான் எங்களுக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னும். நீங்கள் வயிறு நிறைய அப்படி சாப்பாடே சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கிறதுனால தான் அந்த சாப்பாட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு சுகர் பிபியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கவும். என்னடி மலரைவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னும். அத்தை மதி ஒன்றும் இல்லாததை சொல்லலை, மதி கரெக்டாக தான் சொல்கிறா. அவள் சொல்கிற அத்தனையுமே உண்மைதான். நம்ம எந்த நேரமும் சோறு சப்பாத்தி களி இதையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அத்தை. இந்த மாதிரி மதி சொல்கிற மாதிரியும் சாப்பிடணும், நல்ல வெஜிடபிள் ரைஸாகவும், அப்போ தான் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ ஏன்டி அந்த மாதிரி எங்களுக்கு சமைச்சு கொடுக்கல அப்படின்னுவோம். அத்தை நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு இப்படி போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்வீங்க அப்படின்னுவோம். இல்லடி அது எல்லாத்தையும் காய்கறியில் போட்டு பொரியலா இல்லை அவிச்சு தரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், அது போகவும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதை மனசில் நினச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மற்றவங்களுக்கு இருக்குமா, மற்றவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி, அவருக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேறு மாதிரி சமைக்கணும், பாப்பாவுக்கு வேறு மாதிரி சமைக்கணும், சுரேஷ்க்கு வேறு மாதிரி சமைக்கணும், சுரத் டயட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு அவன் பிடிச்ச மாதிரி செய்யணும். இந்த மாதிரி நிறைய இருக்கத்த, நீங்கள் சொன்னால் மட்டும் புரிஞ்சுக்கவா போகிறீங்க, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும். என்ன நீ அப்போ நான் புரிஞ்சுக்காதவன்னு சொல்கிறியா அப்படின்னுவோம். இருந்தாலும் அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி மதி சொல்லவும். என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சரி அவ்வளோதான், நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும். ஏய் இதை மட்டும் எப்படி சாப்பிடுவேன் மதி, ஒரு தோசை இல்லை ஒரு இட்லியாச்சும் ஊற்றுற சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ எனக்கு முட்டை மட்டும் வேக வச்சுட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னாங்க. எத்தனை முட்டை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 முட்டைன்னு சொல்கிறாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கும். ஆமாம்ல நான் சாலட் மட்டும் சாப்பிடுவேன்றதுனால எனக்கு முட்டை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். என்ன மாதிரி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு முட்டை வேணான்னு தான் சொன்னேன், உனக்கு வேணான்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் ஏன் உங்களுக்கு முட்டை வேணாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும். அப்போ தான் அவங்க அத்தை வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு முட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ தானே அவங்க யார் யாருக்கு என்னென்ன செய்கிறாங்க இவ்வளோ செய்கிறோம் அப்படின்றத லிஸ்ட்டாக சொன்னாங்க. அப்போ அவங்க அவ்வளோ சொல்லும்போது அவங்க எப்படி இந்த வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும். எல்லாரை விடவும் அவங்க தான் வேலை அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு மலருக்காகவும் மதி இப்போது கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு வேணுன்றதை அடாப்படியாக பேசி ஸோ வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி மலரும் இருக்கணும். அவங்களும் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களளவுக்கு நம்மளால் நல்லவங்களாக இருக்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கேரக்டர் நம்ம பழகிக்கிட்ட மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதி நினச்சிட்டு சரி நான் முட்டை வேக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்தியே முட்டை வேக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முட்டை வஞ்சதுக்கப்புறமும் முட்டை சாலட் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு மதியம் சாரி கட்டிட்டு வராங்க. பரவாயில்லையே காலேஜுக்காச்சு சாரியில் போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பார்த்துட்டு கேட்குறாங்க. காலேஜில் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு. ஆமாம் காலேஜில் எப்படி நடந்துக்கணும்னு மட்டும்தான் உனக்கு தெரியும், வீட்டில் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணுன்ற கல்ச்சரல்ஸ் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லவும். எனக்கு டைம் ஆகுது, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை, இப்போ போனால் தான் நான் பஸ் பிடிச்சி 8 மணிக்காச்சும் காலேஜுக்கு போய் சேர முடியும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னடி சாப்பிடாமே அப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா, அதே மதியத்துக்கு தின்ன போகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த அவ இதை போயிட்டு காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னுவோம். இங்கே பாரு மலர், நதி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவளுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறான்னு நீயும் அவளை மாதிரி நடந்துக்கணும்னு எதுவும் தப்பு கணக்கு போட்டுறாத. அவள் புதுசுன்றதுனால அவளை விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கான், போக போக இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீ பாட்டுக்கு அவள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், நம்மளும் நமக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கலான்னு உன் இஷ்டத்துக்கு இருக்கலான்னு நீயும் அவளை மாதிரி ஆட்டம் போடாத என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி இருக்கணும்
பண்ணணும்னு நினச்சா மட்டும் விட்டுற போகிறீங்களாக்கோ அப்படின்னு கேட்கவும் மனசுக்குள்ளே பேசவும் என்ன சொன்னேன் அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவர் போனதுக்கு அப்புறமா தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னத்த எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான், வாங்க மாப்பிள்ள காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை அப்படின்னு. சரி எங்கே சுரேஷை காணோம் அப்படின்ன உடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் உள்ளேருந்து வராங்க. வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரவும் என்னடா ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு. என்ன மாப்பிள்ள பண்ணுறது, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமே இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு. இவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே அவனோட நிம்மதியும் போச்சு, எங்களோட நிம்மதியும் போச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, சுரேஷ் என்ன பண்ணிட்டான் உங்களா அப்படின்னு கேட்கவும் பின்ன என்ன மாப்பிள்ள, அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு அந்த மாதிரி புருஷன் பேச்சையும் கேட்கறதில்ல எங்கள் பேச்சையும் கேட்கறதில்ல, தான் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி அவள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ள. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்தை பற்றி நாங்களும் உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சோம். ஆனால் உங்கள் மாமா தான் எதுக்கு வேண்டாம், மாப்பிள்ளை மனசுட்டு கஷ்டப்படும், மாப்பிள்ளை தானே சுரேஷ்க்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, நீ எதுவும் பேசாத, போக போக சரியாக போயிடுன்னு அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கும் நாங்கள்லாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்த அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக அவள் எந்த தப்பு செஞ்சாலும் அவளை கேட்கக்கூடாதுன்னு நிற்கிறீங்களா என்ன அப்படின்னவும் கேட்டாலே அவள் அதுக்கு பதில் பேசுகிறா மாப்பிள்ள. இந்த வீட்டில் எல்லாருமே அப்படி கிடையாது, ஏதாச்சும் சொன்னால் சரின்னு கேட்டுப்பாங்க. ஆனால் அவள் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னே முடிவில் இருக்கா, ஏதாச்சும் ஒன்று அப்பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா மாப்பிள்ள. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களோட அத்தையும் சொல்லிட்டு இருக்கவும் விடுங்க அத்தை, போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் அமைதியாக இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி அத்தை நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னும் மாமா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்னடா சுரேஷ் அத்தையும் மாமாவும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் ஆமாம்மாவா அவள் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உடனே அவகிட்ட ஏதாச்சும் கோவப்பட்டு பேசினா ஊரை கூப்பிட்டு கூப்பாடு போடுற மாதிரி அப்பா அம்மாவை கூப்பிட்டு எல்லாமே என்னால் தானே சொல்லிடுறாங்கம்மா. இப்போ வர வர அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சுரேஷ் என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ போலீஸுக்காரன்டா, நீ கெத்தாக இருக்க வேணாமா, என்னமோ நீ அவளுக்கு போய் பயந்துட்டு இருக்க, நீ தானே அவளை அடிக்க வைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்த கல்யாணம் பண்ணி, ஆனால் இப்போ என்னடானா நீ அவளுக்கு அடிக்க போயிடுவா போல இருக்கே போகிற போக்கில் பார்த்தா அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மாமா இல்லை அது நடக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ நீ தாண்டா போல்டாக இருக்கணும், மாற்று, கரைப்பால் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க, நீ தானடா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கராஜ் இருக்கிற வரைக்கும் சுரேஷை நல்ல விதமாக மாறவே விட மாட்டார். இன்னமும் இவரை வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.